இன்னைக்கு எல்லாருமே இபிஎஃப்ல உங்க சேலரி மூலியமா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி பண்ணும்போது அந்த கான்ட்ரிபியூஷனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இபிஎஃப்ஓ 3.0ல எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். முக்கியமான விஷயம், இபிஎஃப் பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் இருக்கு. நீங்க ரொம்ப இயர்லியா வித்ட்ரா பண்ணீங்கன்னா டிடிஎஸ் இருக்கும். இபிஎஃப்ஓ வெப்சைட்குள்ள போறீங்க, அதுக்குள்ள ஃபார் எம்ப்ளாயர்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ்ன்னு இருக்கும். இந்த ஃபார் எம்ப்ளாயிஸை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும். இப்போ இயர்லியராக நீங்கள் இபிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த கம்பெனி அப்ரூவ் பண்ணணும். இப்போ ரீசன்ட் சேஞ்சஸ் மூலமா அந்த அப்ரூவல் கிடையாது. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இபிஎஃப். இன்னைக்கு எல்லாருமே இபிஎஃப்ல உங்க சேலரி மூலியமா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி பண்ணும்போது அந்த கான்ட்ரிபியூஷனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ரீசெண்டா என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்றத டீடைலா பார்க்கலாம். ரீசெண்டா இபிஎஃப்ஓ 3.0ன்னு சொல்லி லான்ச் பண்ணிருக்காங்க. இபிஎஃப்ஓனா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இது ஒரு லார்ஜஸ்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன். இதை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ரெகுலேட்டரி பாடி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அவங்க கண்ட்ரோல்குள்ள தான் இருக்கும். நீங்க இபிஎஃப்ல மந்த்லி பேசிஸ்ல உங்க சேலரியிலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வரீங்க. அந்த மணிக்கு ஈக்குவலா உங்க எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த ரெண்டு மணியும் சேர்ந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகிட்டே வரும். ஸோ டோட்டலா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரெண்டு பேருமே ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்றீங்க. அந்த மணி அக்குமுலேட் ஆகி ஃபைனலா உங்க ஏஜ் 58க்கு அப்புறம் நீங்க பென்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க ஒர்க் பண்ற கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆறீங்க அப்படின்னா ஆஃப்டர் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த மணியை நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதோட வித்ட்ரால் கைட்லைன்ஸ் என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.25% ஆஸ் பர் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்லைட் வேரியேஷன் இருந்துட்டே இருக்கு. ஸோ ஆவரேஜா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி 8.25% உங்களுக்கு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபியூச்சர்ல ஒரு 0.5% முன்ன பின்னவும் இருக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர் ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க ஃபியூச்சர்ல லம்சமா அந்த மணியை வித்ட்ரா பண்றீங்க, இல்ல பென்ஷனுக்காக மாற்றும் போது டாக்ஸ் ஃப்ரீயா நீங்க இந்த மணியை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இபிஎஃப்ஓ 3.0ல எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். அதாவது நீங்க ஒரு போர்ட்டல் மூலியமா உங்க ரெக்வஸ்ட்டை கொடுப்பீங்க, அது மூலியமாவே நீங்க வித்ட்ரால் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி யூஸ்வலா உங்க ஹெச்ஆர் மூலியமா நீங்க இபிஎஃப் வித்ட்ரா பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில ஒரு போர்ட்டல் இருக்கும், அந்த போர்ட்டல் மூலியமா நீங்க அப்ளை பண்ணுவீங்க. இப்ப இபிஎஃப்ஓக்கு ஒரு தனி போர்ட்டல் இருக்கு. ஸோ அந்த போர்ட்டல் மூலியமாவே நீங்க மணியை வித்ட்ரா பண்ணிக்கலாம், உங்க பாஸ்புக் என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த போர்ட்டலில் நீ கிரியேட் பண்றதுக்கு யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரோட சேர்த்து உங்க ஆதாரை லிங்க் பண்ணணும். அந்த யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரை பேஸ் பண்ணி அந்த போர்ட்டலை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த டிரான்சாக்ஷன்ஸை பண்ணிக்கலாம். இது பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்க டிரான்ஸ்பரன்சியா உங்களோட வேல்யூஸை செக் பண்ணிக்கலாம். நீங்களே இந்த போர்ட்டல் அக்சஸ் பண்ணி இன் கேஸ் ஆஃப் நீட்னா நீங்க மணியை வித்ட்ரா பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்ட்டலோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இபிஎஃப்ஓ போர்ட்டல். நீங்க வெப்சைட் மூலியமா இந்த போர்ட்டலுக்குள்ள கனெக்ட் பண்ணி நீங்க செக் பண்ணலாம். இதே ஆப் மூலியமா கனெக்ட் பண்ணா உமங் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணலாம். இப்ப ரீசெண்டா சேஞ்சஸ் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அப் டு 1 lakh ரூபி யூபிஐ மூலியமா நீங்க இமிடியேட்டா வித்ட்ரா பண்ணிக்கலாம். லைக் பேங்க் அக்கௌண்ட்ல எப்படி வித்ட்ரா பண்றீங்களோ அது மாதிரி உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து 1 lakh ரூபி வித்ட்ரா பண்ண முடியும். இது நீங்க மோர் தென் 1 lakh வித்ட்ரா பண்ண நினைக்கிறீங்க, இல்ல அப் டு 5 lakhs இருக்கு அந்த வித்ட்ராயல் அப்படின்னா நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா வித்தின் 72 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த மணி உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இந்த மாதிரியான வித்ட்ராயல் ப்ராசஸை ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வித்ட்ராயல் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஎஃப்ல என்ன டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க 5 இயர்ஸ்க்குள்ள மணியை வித்ட்ரா பண்றீங்கன்னா அதுக்கு 10% டிடிஎஸ் இருக்கும். இதே உங்க பேன் நம்பர் கொடுக்கலன்னா 30% டிடிஎஸ் இருக்கும். இதே நீங்க அன்இன்டர்பிரட் சர்வீஸ்ல இருக்கீங்க மோர் தென் 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் மணியை வித்ட்ரா பண்றீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிடிஎஸும் இருக்காது, டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக இருக்கும். இல்லை நீங்கள் ஃபியூச்சரில் ஏஜ் 58க்கு அப்புறம் தான் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படி இருந்தாலும் உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயான ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கும். முக்கியமான விஷயம், இபிஎஃப் பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப இயர்லியாக வித்ட்ரா பண்ணிங்கன்னா டிடிஎஸ் இருக்கும். என்னென்ன ரீசன்ஸ்க்குலாம் மணியை வித்ட்ரா பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் மெடிக்கல் எமர்ஜென்சி, சைல்டு எஜுகேஷன், மேரேஜ், ஹவுஸ் ரெனோவேஷன், இல்லை ஒரு இஎம்ஐ ரீபேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான முக்கியமான விஷயத்துக்குலாம் நீங்கள் மணியை வித்ட்ரா பண்ணலாம். இபிஎஃப் ஹோல்டருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமும் கவர் பண்ணுறாங்க. அதாவது இடிஎல்ஐ, எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம். இது மூலியமா உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் மேக்ஸிமம் 7 lakhs வரைக்கும் கவர் பண்றாங்க. இது உங்க பேசிக் பே லெஸ் தென் 15,000 rupees இருந்துச்சுன்னா அதுலேருந்து உங்க மந்த்லி பேசிக் பேலேருந்து 35 times கவர் பண்ணுவாங்க. மினிமம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2.5 lakhsலேருந்து மேக்ஸிமம் 7 lakhs வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் ஏஜ் 58க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக இந்த இபிஎஃப் மணியை வித்ட்ரா பண்ணலாம். நீங்கள் ரிலீவ் ஆனதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா ஆஃப்டர் 2 months கழிச்சு 75% ஆஃப் பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதே நீங்கள் உங்கள் சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா 58 இயர்ஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ஃபுல் மணி நீங்கள் டாக்ஸ் ஃப்ரீயாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். 7 இயர்ஸ்க்கு அப்புறம்
பார்ஷியல் விட்ரால் அலோவ் பண்ணுறாங்க. இதே மெடிக்கல் எமர்ஜென்சினா அப் டு 6 months ஆஃப் பேசிக் பே ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அந்த அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிறீங்க, அதுக்கப்புறம் அப்ராட் போனீங்கன்னா உங்களோட 2 monthsக்கு அப்புறம் ஃபுல் மணி கூட நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு கேவைசி ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இபிஎஃப்ஓட யூஏஎன் நம்பர், யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பரோட உங்கள் மொபைல் நம்பர், பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இது 4மே நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். இது 4மே லிங்க் பண்ணிங்கன்னா தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். உமேங் ஆப்பும் இபிஎஃப்ஓ போர்ட்டலையும் எனேபிள் பண்ணிட்டு அது மூலியமா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணலான்றது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பார்க்கலாம். நீங்க கூகுள்ல இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு வெப்சைட் வரும். அதோட சேர்த்து லாகின் சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. நீங்க அப்படி மென்ஷன் பண்ணும்போது இபிஎஃப்ஓ வெப்சைட்குள்ள போறீங்க. அதுக்குள்ள ஃபார் எம்ப்ளாயர்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ்ன்னு இருக்கும். இந்த ஃபார் எம்ப்ளாயீஸை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும். அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்வீசஸ்ன்னு ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜுக்குள்ள மெம்பர் பாஸ்புக், மெம்பர் யூஏஎன் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். அதில் மெம்பர் யூஏஎன் ஆன்லைன் சர்வீசஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் இந்த லிங்க்கில் யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணணும். இல்லை உங்களுக்கு இது வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணல அப்படின்னா கீழே ஆக்டிவேட் யூஏஎன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆக்டிவேட் யூஏஎன்குள்ளே போயிட்டு உங்கள் யூஏஎன்னை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு யூஏஎனே தெரியல அப்படின்னா நோ யுவர் யூஏஎன் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி உங்கள் யூஏஎனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு. ஸோ அந்த ஓடிபி இங்கே கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஆஃப் இபிஎஃப் கொடுத்துருக்காங்க, இடிஎல்ஐ அதாவது அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம், எம்ப்ளாயர் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீமை பற்றியும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இதே நீங்கள் உங்கள் பாஸ்புக் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா இபிஎஃப் பாஸ்புக்கில் போனீங்கன்னா யூஏ நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அது மூலியமாக உள்ளே போயிட்டு உள்ள இபிஎஃப் பாஸ்புக்கை என்ட்ரி பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் கிளைம் ஸ்டேட்டஸையும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால மெயின் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாஸ்புக்கை என்ட்ரி பண்ணிக்கலாம், அது தேவைன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம், உங்கள் கேவைசியை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். ஸோ கண்டிப்பாக இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் இன் கேஸ் ஆஃப் எனி மணி ரெக்யர்மெண்ட்ஸ்னால் நீங்களே அக்சஸ் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் இபிஎஃப்ஓ 3.1ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறீங்க. அப்படி மாறும்போது உங்களோட இபிஎஃப்பை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு உங்களோட எம்ப்ளாயரோட அப்ரூவல் எதுவுமே தேவையில்லை. நீங்களே இந்த போர்ட்டல் மூலிமா அக்சஸ் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மூலிமா எந்த ஒரு எம்ப்ளாயரோட அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் இபிஎஃப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இயர்லியராக நீங்கள் இபிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த கம்பெனி அப்ரூவ் பண்ணணும். இப்போ ரீசன்ட் சேஞ்சஸ் மூலிமா அந்த அப்ரூவல் கிடையாது. அதனால் ஈஸியாக உங்களோட இபிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு ஈஸியாக மாற்றிக்க முடியும். இதனால் உங்களோட யூஎன் அக்கௌண்ட்டை ஒரு எம்ப்ளாயர்லேருந்து இன்னொரு எம்ப்ளாயருக்கு நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். இபிஎஃப் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு அமௌண்ட் டிடெக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த கார்பஸை உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு என்பிஎஸ் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் இது எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக பிளான் பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ரிட்டைர்மெண்ட் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு ரிட்டைர்மெண்ட் பிளானிங் வேணும்னா நான் கொடுத்துருக்க நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.